வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படின்னு யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 2027 அதிமுகவை அழிக்க போகிறாராம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. ரொம்ப பகிரங்கமான ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதை கேட்ட எடப்பாடி ரொம்ப உணர்ச்சி வசப்படலாம். தம்பி பார்த்து கொஞ்சம் பேசுங்க, அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, நல்லவங்க இருப்பான் கெட்டவங்க இருப்பான், சொல்ல முடியாது இல்லையா? அதாவது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, உங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு என்ன எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையான பதிலாகவும் ரொம்ப ஆக்ரோஷம் இல்லாமல் வாங்க போங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், இதே மாதிரி தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால பிரதமர் மோடி சுற்றுப்பயணத்தினப்ப திமுகவை ஒழிப்பேன் அப்படின்னார். திமுகவை ஒழிப்பது, அதிமுகவை ஒழிப்பது, இதுதான் இன்னைக்கு பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவங்களுடைய அஜெண்டா மெயின் இந்த ராமர் கோவிலை கட்டுவது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது, இஸ்லாமியர்களை இந்த இந்தியாவில் இல்லாமல் செய்வது அப்படிங்கிற மாதிரி சிஏ போட்டு எதனா பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறது. அடுத்த அஜெண்டா என்ன அப்படின்னா திமுகவை ஒழிப்பது, அதிமுகவை ஒழிப்பது. அது என்ன 2027 அப்படிங்கிறது தெரியல. நம்மளும் தெரிஞ்சக்கூடிய சமயத்துல பார்க்கிறப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் கன்ஃபார்மா வரப்போகுது. இவங்க ஜெயிக்க போறாங்க, நினப்பு அண்ணாமலையோட நினப்பு, இவங்க ஜெயிக்க போறாங்க. 2027 அதிமுக இல்லாமல் பண்ணிடுவாங்களாம். ஜெயிக்க போறது என்னமோ மீண்டும் திமுக தான் அப்படிங்கிறது இப்பவே தெரியுது. அவருடைய ஒரு நலத்திட்டங்களின் வெளிப்பாடு, மற்றபடி அவருடைய செயல்பாடு எப்படியோ இருக்கக்கூடிய குறுகிய சீட்டு, குறைந்த சீட்டு வாங்கினாலும் சரி திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னைக்கே தெரியுது. பல அறிக்கைகள் போயிட்டு இருக்கு. அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த கோயம்புத்தூர்ல 500 நாள்ல 100 திட்டங்களை நிறைவேற்ற போறாராம். 2014 520 திட்டங்கள் நிறைவேற்ற மாதிரி சொன்னாங்க. 10 வருஷமா ஒண்ணுமே செய்யல. என்ன இவர் இருக்கக்கூடிய 2 ஜெயிச்சதுக்கு பின்னால 100 நாள்ல 500 திட்டங்கள் செயல்படுத்த போறாராம். இந்த அளவுக்கு ஒரு பொய்யை அள்ளி விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஆமா, பாஜகவுடைய நிலைமை 1998 தாமரை சின்னத்தை தமிழகம் ஃபுல்லாக காட்டியவர் ஜெயலலிதா. அன்னைக்கு யாருன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு. அதே மாதிரிதான் டிடிவிக்கு ஆதரவா பேசியிருக்கார் தேனியில அண்ணாமலை. என்னப்பான்னு கேட்டா 2024 இந்த ஜூன் 4ஆம் தேதியோட கம்ப்ளீட் அதிமுகவுடைய அந்த கட்சிங்கிறதே முடிஞ்சு போயிடும். எல்லா தொண்டர்களுமே டிடிவிக்கு பின்னால்தான் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. எடப்பாடிங்கிற தலைமையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, அதே மாதிரி ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசக்கூடிய சமயத்துல அங்கேயும் என்ன பண்ணியிருக்காரு, ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னால அதிமுக இருக்காது, மற்றபடி எல்லா தொண்டர்களுமே ஓபிஎஸ்க்கு பின்னாலதான் இருப்பாங்க. ஏன்னா ஓபிஎஸ் விசுவரூபம் எடுக்க போறாராம். ஆமா, அந்த மாதிரி ஒரு சூழல்ல பேச்சு. டிடிவிக்கு ஆதரவா தேனியில அவருக்கு ஆதரவான ஒரு பேச்சு அண்ணாமலை. ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்க்கு ஆதரவான பேச்சு. அதிமுகங்கிறது தமிழ்நாட்டுல ஒண்ணுதான். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பின்னாடி அதிமுக தொண்டர்கள் தேனியை பொறுத்த வரைக்கும் டிடிவிக்கு பின்னால போயிடுவாங்க. அதே ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னால ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு பின்னால போயிடுவாங்க. இதே அண்ணாமலை தான் 2 விதமாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாரு. அதே நேரத்தில் 2027 அதிமுக அழிந்து விடும், ஒழித்து விடுவோம், அழிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. பொதுவாகவே அதாவது எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டுமே, அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸ் எதாக இருந்தாலும் சரி, செயல்பாடின் வெளிப்பாடாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். மக்கள்கிட்ட போய் என்ன விஷயம் அப்படின்னு பேசணும். இந்த பாருங்க, இந்த சமீபத்தில் திருப்பூர்ல
பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வந்து ஒரு கைத்தறி இதுல விசைத்தறி தொழிலாளி வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே வந்து சுற்றி இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர்லாம் வந்து அவரை அடிக்கிறாங்க. அடிச்சு அண்ணா தலைவர் பேசுறப்ப குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சமயத்தில் அவரு சத்தம் போட்டு சொல்லிட்டே போயிடுறாரு. ஜிஎஸ்டியை போட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய தொழில் அத்தனை நாசமா போச்சு, பண்டவளம் திருப்பூர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அன்னைக்கு திருப்பூர் 2 நாளைக்கு முன்னாடி ஆத்துப்பாளையத்துல சங்கீதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து பாஜகவோட அடித்திருக்கிறாங்க. கேள்வி கேட்டதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அம்மா வந்து கேள்வி கேட்கத்தாங்க செய்வாங்க. நீங்க கேட்குறீங்களா? பாஜகவுடைய பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க கேட்குறீங்களா? ஜெயிச்சதுக்கு பின்னாடியும் சரி, ஜெயிச்சதுக்கு முன்னாடியும் சரி, எதிர்கட்சிகளை நோக்கி நீங்க கேட்குறீங்களா? அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து உங்களை ஓட்டு கேட்க வரக்கூடிய சமயத்தை கேட்கத்தானே செய்வாங்க. சங்கீதாவை அடிச்சு மற்றபடி வந்து அது இன்னைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இருக்கு. அதே மாதிரிதான் இன்னொரு வெளிப்பாடு, சரியான பதில் சொல்லவில்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை போயிட்டு இருக்க சமயத்து இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2027 இவர் எவ்வாறு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 2027 வந்தாலுமே கூட அதிமுக இவர் அழித்து விட முடியும். எடப்பாடி எந்த அளவுக்கு அதை பிளான் பண்ணி அதிமுகவை தன் கையில் வைத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அண்ணாமலை வந்து இன்னும் வாயை விட்டு போறாரு. அதே மாதிரி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால மோடி திமுகவை அழித்து விடுன்னு அப்படிங்கிறாரு. என்னமோ தெரியல. அதாவது வந்து இவங்களுடைய அஜெண்டா வந்து எல்லாமே அழிப்பது தான் போல இருக்கு. அழிப்பது, ஒழிப்பது, நாசம் பண்ணுவது, எதையுமே வளர்க்கக்கூடிய அளவுக்கு பாஜக எந்த தைரியமும் இல்லை, திராணியும் இல்லை, திட்டங்களும் இல்லைங்கிறது கன்ஃபார்மா தெரியும். பொதுவா சொன்ன மாதிரி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத சொல்லணும். சொன்னாதான் வந்து மக்களாக பார்த்து அந்த கட்சியை அழிச்சிருவாங்க. அப்ப இந்த கட்சி வந்து ஒண்ணுமே செய்யல அப்படிங்கும்போது கட்சியை அழிச்சிருவாங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் அவர்கள் உங்களே அழிக்க மாட்டார்களா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? பாஜகவினர் நாங்க எடப்பாடி ரொம்ப தன்மையா பதில் சொல்லுங்க, வேணாம் தம்பி, இது மோசமான கட்சி, ஒரு மாதிரியான கட்சி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படி எப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவை நான் ஒழித்து விடுன்னு மோடி சொன்னப்பையும் கூட பல பேர் அப்படிதான் சொன்னாங்க திமுக சார்பா. ஆமா, அதை வேறு விதமாக பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. மற்றபடி இதே இவங்க வந்து பாஜகவை ஒழித்து விடுவேன், அழித்து விடுவேன் இவங்க என்ன பண்ணுவாங்க? புரியுதுங்களா? அதுக்கு அது புளிப்பல அப்பன்னு சொல்லி போட்டு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்க செஞ்சீங்கன்னா அப்புறம் அவங்க செய்வாங்களா இல்லையா? அதனால வந்து இது வந்து ஜனநாயக நாடு. அதே நேரத்துல வந்து யார் வருவார்கள், யார் தோல்வி விடுவார்கள் அப்படிங்கிறது மக்களுடைய கையில இருக்கு. ஒரு கட்சியை அழித்த உடனே அழிக்க முடியும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவோட அழிக்கப்பட்டு விட்டா என்ன இருக்கு? அதிமுக அடுத்த நிலைப்பாடு என்ன, புரியுதுங்களா? பாஜக அழியுமோ அழிக்கப்படுமோ அதெல்லாம் தெரியாது. கட்டாயமாக திமுகவை அழிக்க முடியாது, அதிமுக அழிக்க முடியாது. அவர்களாக அழிந்தால்தான் ஒழியும். அதற்கு ஏகப்பட்ட திட்டங்கள் அண்ணாமலை வச்சிருக்கலாம். 2027க்கு பின்னாடி நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு கூடி அவர் இப்ப அழிக்கத்தானே துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. மற்றபடி வந்து மேலிடத்துல வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. மற்றபடி வந்து அவருடைய நிலைப்பாடு எல்லாமே தடையா போச்சு. அப்புறம் வந்து பாஜக கூட்டணியை வந்து அதிமுக விலக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவரோட சேர்ந்த நம்ம சுத்தமா அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணி விலக்கிடுறாங்க. அதன் அடிப்படை இப்ப தனிப்பட்ட முறையில பாஜகவோட கூட்டணி இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதான் நிதர்சனமான உண்மை. அதை வைத்து கொண்டு நாம் ஜெயித்து விடுவோம் அப்படிங்கிற பகல் கனவு காண்பது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. செல்லூர் ராஜு ரொம்ப பகிரங்கமா பேசுங்க, இதெல்லாம் பெரிய ஜுஜிப்பிங்க. ஆமா, இவரெல்லாம் வந்து இப்படி பேசினார்னா எங்களுக்கு பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமா போயிட்டு. அதாவது வந்து சைரன் சத்தத்தோட அமித்ஷா வந்து மதுரையில இப்போ வந்திருக்கிறாரு. டீ குடிக்கிறவங்க கூட ஒருத்தவங்க கூட திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு செல்லூர் ராஜு சொல்றாங்கன்னா அப்புறம் எந்த அளவுக்கு அந்த பாஜக அவருடைய போக்கஸ் தமிழகத்தில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் எவ்வாறு திமுகவை அழிக்க முடியும், அதிமுக அழியும். ஆனால் இவர்களாக அழிந்து விட கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி பேசக்கூடிய சமயத்தில் மக்கள் எப்படி உங்களுக்கு சட்டமன்றத்தில் உள்ள நுழைய விடுவாங்க? செயல்பாடு காட்டுங்க, செய்யுங்க, மக்களுக்கு போய் செய்யுங்க. தான் 100 நாள்ல வந்து 500 திட்டங்களை செயல்படுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஜெயிச்சதுக்கு முன்னாடி தானே, ஜெயிச்சதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஆட்சி 10 வருஷமா இருந்துட்டு 520 திட்டங்கள் போட்டீங்களா? 520 திட்டங்கள் 2014 இருந்து எத்தனை இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்க? ஒண்ணும் இல்லையா? மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கினதாங்க மிச்சமாச்சு. எங்கு பார்த்தாலும்
பாலியல் வன்கொடுமைகள், விலைவாசி கொடுமைகள், 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் அப்படின்னாரு, ஒன்னையும் காணாம. கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னாரு, எங்க ஒழிச்சாரு, ஒன்னையும் காணாம. இன்னைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தரவு வந்துட்டு, யார் அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தாலுமே சரி மிக கஷ்டமான ஒரு சூழல்ல ஆட்சியை நடத்த அப்படிங்கிற ஒரு மிக ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம் நீங்க போயிட்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே பணம் இல்லை. ஏதோ இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணம் இல்லை, பேங்க் ஆஃப் பரோடாவில் பணம் இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கக்கூடிய ஒரு தனியார் வங்கியில பணம் இல்லைன்னா பரவாயில்ல. இந்தியாவுக்கு நோட்டு அடிக்கக்கூடிய அந்த ஒரு இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய பொருளாதாரத்தை அதன் அடிப்படையில் தான் வந்து தங்கத்தின் விலை மற்ற ஷோன்ஸ் எல்லாமே நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு வங்கி. அந்த வங்கியிலே வந்து பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். 30,000 கோடி என்னமோ சொல்றாங்க, 30 லட்சம் கோடி சொல்றாங்க. அதற்கு மேல பணம் இல்லைங்கிற பற்றாக்குறை வெளிப்பாடு கூட இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாஜகவுடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு தம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த தேர்தல் பாண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, தேர்தல் பத்திர மோசடி, அப்புறம் பில்கிஸ் பாண்டு சம்பந்தப்பட்ட வயசுல உச்ச நீதிமன்றமே சொல்லுது ஆமா ஃப்ராட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல 2027 அண்ணாமலை எவ்வாறு அழிக்க முடியும்? ஒருவேளை இவர்களாக அழிந்து விடுவார்கள் என்பதை நிச்சயமாவுடைய, மற்றபடி வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், ஆமா ஏன்னா திராவிட பாரம்பரியம் ஊறிய ஊருங்க. அதனால வந்து கட்டாயமாக காங்கிரஸ் எங்கெங்கயோ முட்டி பார்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால வர முடிஞ்சதா? முடியாது. கடைசி இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியே தான் போயிட்டு தனித்து நிக்க சொல்லுவாங்க. காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட வரமாட்டாங்க. அதே திராவிட கட்சியில வரும், அது அதிமுகவே இருக்கு, திமுகவே வந்துடும், அதிமுக கூட வர வாய்ப்பு இருக்கு. ஆமா அந்த அளவுக்கு ஒரு அவங்களுக்கு வளம் இருக்கு. ஆனா தனிப்பட்டு நிற்கக்கூடிய சமயத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ். அதே போலதான் அந்த அளவுக்கு காங்கிரஸ் இன்னும் வந்து மக்கள் ஃபர்ஸ்ட் அந்த நிலைப்பாடு ஒதுக்கி வச்சாங்க அண்ணா காலத்துல. அதோடு சரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு அங்கீகாரம் தரவே இல்லை. அதே நிலைப்பாடு தான் பாஜகவுக்கும். அதனால வந்து ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. மக்கள்கிட்ட உங்களுடைய செயல்பாட்டை கொண்டு செலுத்துங்க. இப்ப தேர்தல் அறிக்கையை விட்டுருக்கிறீங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம், குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து இத்தனை கோடியில வந்து வீடு கட்டி தருவோம் அப்படின்னு அதான் தெரியுதா? மற்றபடி அரைச்சமாவே தான் அரைச்சிருக்காங்களே ஒழிய புதுசா ஒண்ணும் இல்லையே. இப்ப காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க, ஆமா சும்மா பக்கு எல்லாமே பாஜக ஆப்போசிட்டானமே. பாஜக எதையெல்லாம் மூடி மறைத்து ஒழித்து மக்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அதை மட்டம் தட்டி வைத்து அனைத்தையும் நாங்க செய்வோம் அப்படிங்கிற கான்செப்ட். நீட் தேர்வு விலக்கு, சிஏ அமுல்படுத்தப்பட மாட்டாது, மற்ற சோர்ஸ் எல்லாமே மக்களுக்கு ஆதரவான திட்டங்கள். ஒரு திட்டத்தை சொல்லுங்க, இன்னைக்கு பாஜக தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க, இந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அது வெறும் வெத்து பேப்பர் அப்படின்ட்டார். அப்படித்தான் இருந்துட்டு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுடைய திட்டங்களை மாற்றுங்கள், உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க, உங்க அஜெண்டா மாற்றுங்க. ஆமா அது மாறாது. RSS குழுமம் அது அப்படித்தான் இருப்பீங்க. அதனால வந்து உங்களுடைய திட்டங்கள் மாறாத வரை என்ன அதோட சேர்ந்த 10 வருஷம் தான். அதுக்கு பின்னால் உங்களால் கட்டாயமாக தமிழகத்தை எல்லாம் அப்படி இந்தியாவே ஆள முடியாது என்பது பகிரங்கமான உண்மை. அப்படிங்கிற சமயத்தை நீங்க எப்படி அதிமுக அழிக்கிறது, திமுக அழிக்கிறது? கட்டாயமாக நீங்களாக அழிந்தால் ஒழிய கட்டாயமாக அண்ணாமலை ஆகட்டும், மோடி ஆகட்டும், திமுகவை அழிக்க முடியாது, அதிமுகவை அழிக்க முடியாது என்பது நிதர்சனமான ஒன்று. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.